ஈரோடு பெரிய மார்க்கெட்டுக்கு போனேங்க நேற்று. பீக்கங்காய் நல்லா தலை இருந்தது. மற்ற காயெல்லாம் கொஞ்சம் அவ்வளோக்கா கொஞ்சம் பார்க்கறதுக்கு வாங்குற மாதிரி ஒரு எண்ணம் உருவாக்குங்க. கத்திரிக்காய் நல்லா இருந்தது. கீரைகள்லாம் தலை நல்லா இருக்குங்க சாயந்தர நேரம். ஆனால் நேற்று என்னவோ அவ்வளோக்கா மார்க்கெட் தலை நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இல்லைங்க. எல்லாம் கொஞ்சம் வெயிலுக்கு வாடி கொத்தமல்லி தலை புதினா தலையெல்லாம் வாடி போச்சுங்க. கொத்தமல்லி தலையெல்லாம் வெளியே பார்த்திங்கன்னா 20 ரூபா. இங்கே வந்து கொத்தமல்லி தலை 15 ரூபாய்ங்க. புதினா பார்த்திங்கன்னா வெளியே 20 ரூபா, இங்கே வந்து 5 ரூபா தான். ஆனால் ஒரு சைடு கொஞ்சம் வாடி போச்சுங்க. எல்லாம் வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்குனதில்ல கொஞ்சம் வாடி போச்சுங்க. நான் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த வேரோட ஒரு பாதி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருவோம். வேற எடுத்து எடுத்துட்டு மேலே இருக்கிற தண்ணி 50 ரூபா சொன்னாங்க. தலையெல்லாம் எடுத்து தனியாக சுத்தம் பண்ணி எடுத்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு வச்சிருவோனுங்க. இந்த மாதிரி இப்போ நாங்கள் வாங்கியிருக்க இந்த 5 பழம் பார்த்திங்கன்னா 100 ரூபா, 103 ரூபாய்க்கு வந்து 100 ரூபாய்க்கு சொன்னாங்க. இந்த மாம்பழம் வாங்கினாங்க. மாம்பழம் பார்த்திங்கன்னா கிலோ 50 ரூபாய்ங்க. கொய்யாக்கா பார்த்திங்கன்னா அரை கிலோ 30 ரூபாய். இந்த மாம்பழம் வந்து அரை கிலோ 40 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆரஞ்சு வந்து கிலோ 60 ரூபாய்ங்க. கொய்யாக்கா வந்து கிலோ 60 ரூபாய்ங்க. ஆப்பிள் இந்த 4-5 ஆரஞ்சு பழம் கிலோ 120 ரூபா. கிலோ 120 ரூபா, அரை கிலோ 60 ரூபாய்ன்னு சொன்னாங்க அந்த அம்மா. பேரிக்காய் 100 ரூபா, 3 பேரிக்காய் எடுத்துருக்குங்க. ஆரஞ்சு வந்து 60 ரூபா தாங்க. ஆனால் நாங்கள் கடையில் பார்த்திங்கன்னா ஜூஸ் குடித்தேங்க. கிராமத்து சைடு. டவுனில் பார்த்திங்கன்னா பெரிய கண்ணாடி கிளாஸில் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குங்க, நல்லா திக்காக கொடுக்குறாங்க. அதுவே 35 ரூபா தான் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸு. ஆனால் கிராமத்தில் சின்னதாக இந்த ஐஸ் க்யூப் மாதிரி இருக்குதுங்க கண்ணாடி அந்த டம்ளரு. அது 70 ரூபாய்ங்களா. இன்றைக்கி மத்தியானம் நான் குடிக்கிறேங்க. 70 ரூபா ரொம்ப ஜாஸ்திங்க. டவுனில் கூட விலை கம்மி, கிராமத்துக்குள்ளே ரேட்டு ஜாஸ்திங்க. கரும்புச்சோரை பிடித்த டவுனில் விலை கம்மி, கிராமத்தில் விலை ஜாஸ்திங்க. இந்த வெண்டைக்காய் பாருங்க 20 ரூபாய்ங்க. இந்த வெண்டைக்காய் 20 ரூபா. இந்த பீக்குங்க கிலோ 60 ரூபா சொன்னாங்க. அப்புறம் 50 ரூபா போட்டுக்கிறதா சொல்லிட்டாங்க. நாங்கள் அரை கிலோ போட்டோங்க. இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா 30 ரூபா. இப்போ கொஞ்சம் விலை இறங்கி இருக்குதுங்களா. முதல்ல 15 ரூபா, 10 ரூபா, 15 ரூபாய்க்கு இருக்குதுங்க. இப்போ 30 ரூபாய்ங்க. அது இப்போ கொஞ்சம் விலை இறங்கி இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா 5 ரூபா. இதெல்லாம் இப்போ நாளைக்கு இந்த காதால கருகுமணிங்க, சூடம், சீப்பு, ஊதுவத்தி, ப்ளவுஸ் பிட்டுங்க, இதெல்லாம் இந்த கன்னிமார் பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா ஆடி மாதம். இந்த காவிரி ஆத்தோடு இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா புதன்கிழமைங்க, ஆடி மாதம் புதன்கிழமை அன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்காக கும்பிட்றேன், நோம்பி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் புடவக்காரி நோம்பின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து கன்னிமார் கும்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. காவிரி ஆத்தங்கிற ஓரத்தில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நோம்பி கும்பிட்றாங்க. ஆடி மாதத்தில் அந்த புதன்கிழமை அன்னைக்கு கும்பிட்றாங்க. ஆனால் கிராம் சைடில் அந்த மாதிரி இல்லைங்க. டவுனுக்குள்ளே தான் இந்த மாதிரி கும்பிட்றாங்க. கிராம் சைடில் கோயிலுக்கு போவாங்க. தூரி எட்டி தூரி நோம்பின்னு சொல்லுவாங்க. அந்த ஆடி 18 அன்னைக்கு அவ்வளோதாங்க. ஆடிப்பெருக்கு அப்படின்னு கோயிலுக்கெல்லாம் போவாங்க. வெளியே இருக்கிற பெரிய பெரிய ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அவ்வளோதாங்க. ஆனால் டவுனுக்குள்ளே காவிரி கரையோரம் இருக்கிறவங்க இந்திர விழான்னு அப்போலாம் இந்த புக்கிலாம் வரும் இல்லைங்களா, இந்திர விழா அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் வந்து இந்த காவிரி கரையோரத்தில் இருக்கிற மக்கள்லாம் பிள்ளைங்களுக்கு கன்னிமார் சாமி வச்சு கும்பிட்றாங்க. ஒரு சிலர் வந்து புடவக்காரி நோம்பின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சாமி கும்பிட்றாங்க. அங்கே வந்து ப்ளவுஸ் பிட் எடுத்து வச்சு எங்களுக்கு ப்ளவுஸ் பிட் வச்சு எடுத்து கும்பிட்றாங்க. ஒரு சிலர் புடவக்காரினா புடவை எடுத்து வச்சு கும்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்டைல், அவங்கவுங்க பாரம்பரிய குடும்ப பழக்க வழக்கம் எப்படி அந்த மாதிரி கும்பிட்றாங்க. நாங்கள் புதன்கிழமை நாளைக்கு பௌர்ணமியும் இருக்குது, பொன் கிடைச்சால் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் புதன்கிழமை நாளைக்கு காலையில் கும்பிடலான் இருக்கிறேங்க. அதை எடுத்து
புதன்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமைங்க ஒவ்வொரு இருந்துங்க வடை பாயசமும் ஆடி மாதம் பொரியல் பண்ணி கும்பிடுறாங்க. தலைவாழை 5 வடப்போ 3 வடப்போ போட்டுங்க, இப்போ மாங்கொத்து, வேப்பங்கொத்து, கண்ணாடி சீப்பு, காதாள கருமணி, ப்ளவுஸ் பிட்டோ, புடவையோ ஏதோ ஒன்று வச்சுங்க விரதம் இருந்து சாமி கும்பிட்றாங்க. அதில் ஒரு படப்பெடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அப்புறமா அந்த விரதத்தை நிறைய விரதம் விடுறாங்க. விரதத்தை சாப்பிட்டு விரதம் விடுறாங்க. அடுத்தது சாம்பிராணி காமிங்க. காதாள கருமணி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் கொண்டுட்டு போய் ஆற்றுல விட்டுறாங்க. ஆற்று தண்ணியில் விட்டுறாங்க. இது வந்து காவிரி ஆற்று தண்ணிக்கு நன்றி சொல்லுவோம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் ஒவ்வொரு உயிருக்கு இன்றியமையாது. அந்த நீர் ஒரு பக்கம் அதிகமாக வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி பாதிக்குதுங்க. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் வறண்டு பஞ்சமாக பாதிப்பு ஏற்படுத்துதுங்க. அப்படிப்பட்ட நீரை வணங்குவங்க. அப்படிப்பட்ட நீருக்கு மதிப்பு கொடுத்து பக்குவமாக சிக்கனமாக பயன்படுத்துவங்க. எப்போவுமே நீருக்கு ஒரு மரியாதையும் விழாவும் அந்த காலத்துலேயே எடுத்துருக்குறாங்க பாருங்களேன். இன்றைக்கி வந்து புதன்கிழமை பௌர்ணமி நாளுங்க. சத்யநாராயண பூஜை, சாய்பாபா கோயிலுங்க. பாட்டு இசையோடு நம்ம பாட்டு கேட்குறப்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது.